சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு லூக்கா 12:24 ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவு என்று இயேசு சொல்லுகிறார்? யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:17, வசனமே சத்தியம். வசனத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த தான் வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதன் அடிப்படையில் லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் பல காகங்களை வேதம் சொல்லுகிற சில காகத்திலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே நாம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் என்று சொல்லி தனி ஜபத்தின் அவசியத்தை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு காகத்தை கற்றுக்கொள்வோம். வேதத்திலிருந்து கவனித்து பார்ப்போம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:6, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். எலியாவை போஷிப்பதற்காக காகங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். காகங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியாவுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. காகங்கள் ஒரு மாம்ச பட்சி என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு இறைச்சியை அழகுனால குத்தி கொண்டு வருகிறது. பல காரியங்கள் இதில் நாம் பார்க்க முடியும். இச்சை அடக்கத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே காகங்கள் எலியாவுக்கு கொடுத்தன. இந்த ஒரு பகுதியிலிருந்து 2 காரியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, கீழ்ப்படிந்த காகங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள் சொன்னார் பார்த்தீங்களா? கீழ்ப்படிந்த காகங்கள் ஒருபோதும் அந்த இறைச்சி துண்டை நாவலை வைத்து கொண்டு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒரு மாம்ச பட்சினி. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காகங்கள் அப்படியே காலையிலும் மாலையிலும் சாயங்காலத்திலும் அவனுக்கு இறைச்சி அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதையிலே இருக்க வேண்டுமானால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக நான் ஓடி உழைச்சேன், ஆண்டவருக்காக நான் ஆத்தும ஆதாயம் பண்ணேன், ராப்பகலாக உழைச்சேன், பல மணி நேரம் ஆராதித்தேன். ஐயா, நீங்கள் ஆண்டவருக்காக என்னத்தை செஞ்சாலும் ஆண்டவருடைய இருதயம் நாம் செய்ததை பார்க்கத்தான் செய்யும். அதை விட நம்மை தான் ஆண்டவர் தேடுகிறார். நம்முடையதை விட நம்மை தான் ஃபர்ஸ்ட் தேடுகிறார். ஸோ நம்முடைய ஜீவியத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணாம நம்ம என்ன செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். கானாவூர் கல்யாண வீட்டிலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். திராட்சை ரசம் குறைப்பட்ட போது வேலைக்காரரை அழைத்து அந்த கச்சாடியில் அந்த 6 கச்சாடிகளை நிரப்பும்படிக்கு சொன்னார். அந்த 6 கச்சாடியும் சுத்திகரிப்புக்கென்று வைக்கப்பட்ட கச்சாடிகள். யூதர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் அநேக கச்சாடி வைத்திருப்பார்கள். கஷ்டப்பட்ட 1-2 கச்சாடிகள் வைத்திருப்பார்கள். ஒரு மீடியமான குடும்பத்தில் குறைஞ்சது சுத்திகரிப்புக்கென்று தண்ணீரை ஊற்றி வைக்க 6 கச்சாடிகள் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை
கச்சாடியில் தண்ணியை மொண்டு ஊற்றுங்கள் என்று சொன்ன பொழுது வேலைக்காரர்கள் சுத்திகரிப்புக்கென்று கண்டிப்பாக குடி தண்ணீரை ஊற்றியிருக்க மாட்டார்கள், செகண்ட் குவாலிட்டி வாட்டர் தான் ஊற்றியிருக்க வேண்டும். எப்படியோ சுத்திகரிப்புக்கென்று ஊற்றப்பட்ட தண்ணீர் ஊற்றியாச்சு. இப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனுடைய தலைவன்கிட்ட போய் கொடுங்க அப்படிங்கிறார். வேலைக்காரனுக்கு தெரியும் இது வெறும் தண்ணின்னு தெரியும். ஆனால் இயேசு சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போனார்கள். கவனிங்க, அந்த வேலைக்காரர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு சிறு பிள்ளை போல கீழ்ப்படிந்ததுனால மனம் இல்லாத அந்த தண்ணீர் மனத்தை பெற்றது, சுவையில்லாத தண்ணீர் சுவையை பெற்றுக்கொண்டது, நிறமில்லாத தண்ணீர் நிறத்தை பெற்றுக்கொண்டது, அதிக ருசியான திராட்சை ரசமாய் மாறிடுச்சு. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வீட்டுக்காரனை அழைத்து சொல்லுகிறான், எவனாகிலும் முதலாவது நல்ல ரசத்தை வச்சுட்டு முதலாவது ருசி குறைந்தது கொடுப்பானா? நீர் இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்து வைத்திருந்தீரே, அதிக ருசியாக இருந்தது. உங்கள் வாழ்க்கை அதிக ருசியாக இருக்கணுமா? தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். யாவரோடு சமாதானமாக இருங்க, உள்ள கசப்பு இருக்கக்கூடாது, சத்துருக்களை நேசிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்குமே. ஆனால் அப்படியே வாழ அர்ப்பணிக்க வேண்டும். அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், நான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் யாரோ அவர்கள் யாரோ, என்னை இந்த அளவுக்கு என்னை கடினமாய் பேசினார்கள், காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லட்டுமா? வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள், சத்துருக்களை நேசியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதனுடைய வார்த்தை. இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியாத வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை, ஜெயத்தை, மேன்மையை, நன்மையை, பொருளாதார ஆசுவாத்தை, சுகத்தை பார்க்கவே முடியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். கீழ்ப்படிய வேண்டும். 10 குஷ்ரோகிகள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். குஷ்ரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாகத்தான் இருக்க வேண்டும். குஷ்ரோக சுத்தமான பின்பு நேர ஆசாரியர்கிட்ட அவர்கள் போக வேண்டும். அவர்கள் பரிசோதித்து பார்ப்பார்கள். ஓகே, குஷ்ரோக சுகமாகி விட்டது என்று அறிந்தால் உடனே சில சுத்திகரிப்புகளை செய்து நீங்கள் ஊருக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் என்று அனுப்பிவிடுவான். சுத்தமான பின்பு தான் அவன் அனுப்பிவிடுவான். ஆனால் 10 பேட குஷ்டமும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையில் அப்படியே பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது. இயேசு கிட்ட வர முடியல, தூரத்திலிருந்து வரக்கூடாது, தூரத்திலிருந்து கூப்பிட்டார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். இயேசு சொன்னார், பரவாயில்லப்பா, நீங்கள் நேர ஆசாரியர்கிட்ட போய் காண்பீங்க. ஆசாரிட்ட எப்போ போகணும்? சுத்தமான பின்பு தான் போக வேண்டும். ஆனால் இவங்களுக்கு சுத்தம் ஆகலை, குஷ்டகம் ஃபுல்லாக அப்படியே ஊறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் 10 பேரும் இயேசு சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக எதையுமே யோசிக்காம புறப்பட்டு அவர்கள் ஆசாரியரிடத்தில் போனார்கள். வேதம் சொல்லுது, போகையில் 10 பேருடைய மாம்சமும் சிறுபிள்ளை மாம்சம் போல மாறி சுத்தமானது. ஐயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். பச்சை தண்ணீர் திராட்சை ரசமே மாறியது இயற்கை விதிகளுக்கு மாறுபட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். ஐயா, இங்கேயும் பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக நடக்குது, சூப்பர் நேச்சுரலாக நடக்குது, அற்புதம். யாருக்கு நடக்கு தெரியுமா? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள், கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவர்கள், சிறு பிள்ளை போல கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் உண்டானது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் உண்டானது. இப்போ ஆபிரகாம் பஞ்சத்துக்கு பயந்து எகிப்துக்கு போனது போல ஈசாக்கு போய்விடக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார். நீ போகாத, உன் தகப்பனை போல எகிப்துக்கு போகாத, இங்கேயே இரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னாரு. பாருங்க, நிலங்களெல்லாம் பாலமாலமாக வெடித்து கிடக்கிறது. எல்லா நபர்களும் ஊரை காலி பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே இரு, போகாத, உன்னை ஆஸ்வதிப்பேன். ஐயா, சூழ்நிலைகள் எல்லாம் ட்ரையாக இருக்குது, வாய்ப்பே இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. பயங்கரமான பஞ்சம். ஆனால் ஈசாக்கு என் தேவன் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் விசுவாசத்தோடு விதைத்தார், விசுவாசத்தோடு பிரயாசப்பட்டார். பாருங்கள், ஒன்றுமே இல்லை,
நான் கற்பனை பண்ணி செய்து பார்க்கிறேன், பூமியின் கீழே இருந்து தண்ணீரை தேவனே தூதன் கேப்ரியல் வந்து பாய்த்து விட்டுருப்பான். ஏதாவது தூதன் வந்து பாய்ச்சிருப்பான். மேலே மழை பெய்யலை, ஆனால் கீழேருந்து தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஊரே பஞ்சம். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். வர வர வெறுத்தடைந்த மகா பெரியவனானான். ரீசன் என்ன தெரியுமா? ஒரே காலி பண்ணி பஞ்சத்துக்கு பயந்து போகும்போது கர்த்தர் போகாதன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த ஈசாக்கு அங்கே விதை விதைத்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணியுங்கள். பரிதான வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணை வாங்குவது தேவ சித்தம் அல்ல. வரதட்சணை வாங்குவது அது தேவனுடைய பார்வையிலே உகந்தது அல்ல. வரதட்சணை வாங்குவது சாபம், வசனம் சொல்லுது. ஆனால் திருமணத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பரிதானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், வரதட்சணை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த பிள்ளை வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்கும்? வேத வசனத்துக்கு மாறா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் பையனுக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி பிளஸ்ஸிங்காக இருக்கும்? எப்படி அவங்க சந்ததிகள் ஆஸ்வதமாக இருப்பார்கள்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றை செய்தால் வாழ்க்கையில் ஜெயத்தை மேன்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ காகங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அதோடு வேத முடியல. ஆதலால் தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் முழங்காலும் முடங்குபடிக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்தணுமா? கேள்வி கேட்காம சிறு பிள்ளை போல தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்கள். ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் சிரம் தாழ்த்தி கீழ்ப்படியுங்கள். கசப்பு வேண்டாம், யாரோட சமாதானமாக இருக்கணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும். தேவனுடைய வார்த்தை நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார், வேத பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதா இயேசு கொடுத்தது போல உங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படிந்த காகங்கள் கீழ்ப்படிந்தது. ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு கீழ்ப்படிந்து வெற்றியாய் வாழ கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.